நமக்கு சட்ட ரீதியா வழிகாட்ட வேண்டிய ஒரு வழக்கறிஞரே நமக்கு எதிரா திரும்பிட்டா என்ன பண்றது? நினைச்சு பார்க்கவே ரொம்ப குழப்பமா, மன அழுத்தமா இருக்கு இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. உங்க உரிமைகளை பாதுகாக்க என்னென்ன வழிகள் இருக்கு, எங்க போய் புகார் கொடுக்கணும்னு நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். உங்க சட்ட பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவரே ஒரு தடையா மாறும்போது, அச்சச்சோ இப்ப என்ன பண்றது, யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தனியா இல்ல, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஆமாங்க, இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். நாம முழுசா நம்மன ஒருத்தரை தப்பு செய்யும்போது அது மனசளவுல ரொம்ப பாதிக்கும். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு என்னன்னா நாம இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு வழக்கறிஞருக்கு எதிரா புகார் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க முன்னாடி 2 முக்கியமான பாதைகள் இருக்கு. உங்க பிரச்சனைக்கு எந்த பாதை சரிங்கிறத கரெக்டா தேர்ந்தெடுத்தாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அந்த 2 பாதைகள் என்னென்ன தெரியுமா? ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு பார் கவுன்சில். இப்போ உங்க வழக்கறிஞர் செஞ்சது சட்டப்படி ஒரு குற்றமா இல்ல அவரோட தொழில்ல செஞ்ச ஒரு தவறா? இத வச்சுதான் நாம எங்க போகணுங்கிறது முடிவு பண்ணணும். சரி, முதல் பாதிய பத்தி பாத்திரலாம். காவல்துறை. எந்த மாதிரி சீரியஸான குற்றச்சாட்டுகளுக்கு நாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? வாங்க பார்க்கலாம். உங்க வழக்கறிஞர் ஒரு கிரிமினல் குற்றம், அதாவது சட்டப்படி தப்பான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருனா நீங்க போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். உதாரணத்துக்கு ஃபோர்ஜரி, அதாவது போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது, உங்க பணத்தை வாங்கி ஏமாத்துறது, இல்லனா உங்க மேல கை வைக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம புகார் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் தொழில்முறை மீறல் கிடையாது, இது சட்டப்படியான குற்றம். ஓகே, இப்ப 2வது பாதைக்கு வருவோம். பார் கவுன்சில். பொதுவா வர்ற பெரும்பாலான புகார்கள் இந்த கேட்டகரியில தான் வரும். இது வழக்கறிஞர்களோட தொழில்முறை நடத்தை, அவங்க கடமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கான இடம். சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தான் நம்ம ஊர்ல இருக்கிற வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துற ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு. அவங்க தொழில் தர்மப்படி நடக்கறாங்களான்னு கண்காணிக்கிறது தான் இவங்களோட வேலை. சோ உங்க வழக்கறிஞர் தன்னோட கடமையே சரியா செய்யலைன்னா நீங்க அணுக வேண்டிய இடம் இதுதான். சரி, என்ன மாதிரி காரணங்களுக்காக பார் கவுன்சிலுக்கு போகலாம்? உங்க பணத்தை அவர் தவறா கையாண்டா, இல்ல உங்ககிட்ட ரொம்ப அநாகரிகமா நடந்துகிட்டா, கோர்ட்ல உங்களுக்காக சரியா வாதாட தவறுனா, இல்ல ஒரு வழக்கறிஞரா அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுனா, இந்த மாதிரி தொழில்முறை மீறல்களுக்கு நீங்க இங்கேதான் புகார் கொடுக்கணும். நீங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நம்ம புகார் அவங்க கண்டுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? கண்டிப்பா கவனிப்பாங்க. இத விசாரிக்கிறதுக்குன்னே ஒரு முறையான செயல்முறை இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்ல மொத்தம் 4 படிகள் இருக்கு. ஸ்டெப் 1, நீங்க உங்க புகாரை சப்மிட் பண்ணுவீங்க. ஸ்டெப் 2, பார் கவுன்சிலோட ஒழுங்கு நடவடிக்கை குழு உங்க